ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மாலை கட்டுறது தான் பார்க்க போகிறோங்க. அரளிப்பூவும் வாழை இலையும் வச்சு கட்டலான்னு ரெடி பண்ணாங்க. வாழை இலையை இந்த மாதிரி துண்டு துண்டாக கிழிச்சி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அரளிப்பூ ஒரு லேயர் கட்டிட்டு அதுக்கப்புறம் ஊசி நூல்லையும் கோர்த்து எடுத்தாங்க. அரளிப்பூவை இந்த மாதிரி கோர்த்து எடுத்துட்டு ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று சிவப்புக்கு க்ரீன் காம்பினேஷன் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு தான் வாழை இலையை ட்ரை பண்ணாங்க. அழகாக வந்துச்சுங்க. அரளிப்பூவை கோர்த்தாச்சுங்க. அதுக்கப்புறவு வாழை இலையை வச்சு கோர்க்கேன் பாருங்கள். வாழை இலையை எடுத்து 2 பக்கம் இந்த சைடு ஒரு மடியும் இந்த சைடு ஒரு மடிப்பும் மடித்து ஊசியில் இதே மாதிரி நான் கோர்த்தெடுப்பேங்க. அதை பாருங்கள், நான் உங்களுக்கு காணிக்கிறேன். இதை பாருங்கள், இந்த மாதிரி தான் மடித்து ஊசியில் குத்துனேங்க. இந்த மாதிரி வாழை இலையும் ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று அந்த மாதிரி கோர்த்து எடுத்தேங்க. அழகாக வந்துச்சுங்க. கொஞ்சம் சின்னதாக மடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேங்க. கொஞ்சம் பெருசான மாதிரி இருந்துச்சு கெட்டி முடித்த பிறகு. நல்லா தான் இருந்து. இது எப்போ மாதிரி ஒரு லேயர் கட்டி முடித்து அடுத்த லேயர் கட்டி அதுக்கப்புறம் குஞ்சமும் தனியாக கட்டி ஜாயின் பண்ணணுங்க. இந்த பாருங்கள், குஞ்சம் ரெடி பண்ணியாச்சு. இதை ஜாயின் பண்ணணுங்க. பாருங்கள், ஃபுல் மாலை ரெடி ஆகியாச்சு. இந்த மாலை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் நினச்ச மாதிரி இல்லைங்க, சூப்பராக இருந்தது. அழகாக இருந்துங்க. ரெட்டுக்கு க்ரீன் காம்பினேஷன் சூப்பராக இருந்துங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். இது தொங்கு மாலை மாதிரி நான் ரெடி பண்ணியிருந்தேங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.